சும்மா ஒரு குகைன்னு நினச்சாங்க. ஆனால் உள்ளே போனதும் விஞ்ஞானிகளே ஷாக் ஆனாங்க. அப்படி என்ன தான் உள்ளே பார்த்தாங்க? உள்ளே ஒரு 40 மாடி கட்டிட்டோன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கான். மேலே பார்த்தா குகைக்குள்ளேயே மேகங்கள் உருவாகுது. சூரிய ஒளி படுற இடத்துல மட்டும் முழு காடே வளர்ந்துருக்குன்னா நம்புவீங்களா? 70 மீட்டர் உயரம் வரை உள்ள பெரிய தூண்கள். குகை தரையிலிருந்து மேலே வளரும் கல். இந்த கல் தூண்கள் தண்ணீர் துளிகள் விழுந்து விழுந்து மெதுவாக கல்லாக உருவானதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் யாரும் பார்த்திராத உயிரினங்கள் கூட இங்கே இருக்கலான்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது குகை இல்லை, இன்னொரு உலகம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நதி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. இன்னும் கண்டுபிடிக்காத உயிரினங்கள் இருக்குமா? இந்த குகை சரியாக எப்போ உருவானது? இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. உள்ளே தனி காலநிலை மாற்றங்கள் ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. உள்ளே போகணுன்னா 2 to 3 நாள் காடுகள் வழியாகவே நடக்கணுமா. உள்ளே போனவுடன் கிளைமேட் சேஞ்சஸ் நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. குளிர் நல்லா அடிக்கும்னு சொல்கிறாங்க. மேலே பெரிய திறந்த வெளியாக இருக்கனால அங்கேருந்து ஒளி வரும்னு சொல்கிறாங்க. ஆற்றின் சத்தம் மட்டும் அந்த குகை முழுக்க எதிரொலிக்கும்னு சொல்கிறாங்க. இரவில் ஸ்கை மூன் கூட தெரியாது, அந்த அளவுக்கு கிளவுட்ஸ் ஃபார்மேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அங்கே போனவங்க எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி தான் தோணுச்சு, நம்ம பூமியில் இருக்கோமா இல்லை வேறு உலகத்துக்கு வந்திருக்கோமான்னு. சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ண முடியாத இடங்கள் நிறைய இருக்குது. இந்த வியட்நாமில் டோங்ஹோய் நகரத்துலேருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2013 அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் 4 days பிளான். குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும்தான் ட்ரெக்கிங் அலவுட். 3 to 4 days தான் பிளான். வருஷத்துக்கே 1000 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. குகை உருவான துல்லிய காலம் எப்போ? முழு புவியியல் வரலாறு இன்னும் ஆய்வில் தான் இருக்குது. உள்ளே இருக்கிற மைக்ரோ கிளைமேட் நீண்ட காலத்துக்கு எப்படி மாறும்? வெளி காலநிலை மாற்றத்தை தாக்குமா? உலகின் மிகப்பெரிய குகை என்றாலும் அதன் முழு ரகசியம் இன்னும் திறக்கப்படலைன்னு தான் சொல்லணும். மனிதன் காலடி படாத இடங்களை பாதுகாத்துட்டு வராங்க. அன்டிஸ்கவர்டு ஏரியா இந்த காட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. மிகப்பெரிய குகை, அதுக்குள்ளே ஒரு காடு, ஒரு நதி, மேகங்களே உருவாகுது. ஆனால் இன்னும் முழுவதும் ஆராயப்படாத இடங்கள் இருக்குது. இன்னும் மனிதன் பாதங்கள் படாத பகுதி இருக்குது. அந்த இருளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? அது இயற்கையின் அதிசயமா இல்லை மனிதன் இன்னும் புரிஞ்சிக்காத ஒரு ரகசியமா? இந்த மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. உலகம் முழுக்க இன்னும் மறைந்திருக்கும் மர்மங்கள் நமக்காக காத்துட்ருக்கு.